ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய காரைக்குடியில் இருக்கக்கூடிய சிக்ரி சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் இந்த வருஷம் டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது இதை மின் வேதியியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையமாக பார்க்குறாங்க. அதாவது கடந்த 50 வருடத்தில் இந்தியாவில் மட்டும் இல்லை, நம்மளுடைய தென்கிழக்கு ஆசியாலேயே முதன்மையான ஒரு மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனமாக இந்த நிறுவனம் திகழ்ந்துகிட்டு இருக்கு. இது ஆரம்பிக்கப்பட்ட காலம் என்பது 1953 ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 72 வருஷம் ஆச்சு. இந்த கல்லூரியில் ஒரே ஒரு கோர்ஸு நம்மளுடைய டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் வருது. அதாவது கெமிக்கல் அண்டு எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸு. ஒட்டு மொத்தமாகவே இந்த ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்குது. அதுக்கு ஜென்ரலில் ஒட்டு மொத்தமாக 31 சீட்டு தான் இந்த காலேஜில் இருக்குது. அதே 7.5 இருந்தால் வெறும் 3 சீட்டு தான். மொத்தமாகவே 34 சீட்டு தான் வருது. இந்த 34 சீட்டு யாருக்கு கிடைக்க போகுதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் ஓசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 194க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். பிசியாக இருந்தீங்கன்னா 192க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். அதே போல் பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 190க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். எம்பிசியாக இருந்தீங்கன்னா 191க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். அதே போல் எஸ்சியாக இருந்தீங்கன்னா 190க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா 157.5க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். எஸ்டிக்கு சீட்டிங் இல்லை. அதே போல் நீங்கள் ரேங்கின் அடிப்படையில் வரப்போகிற ஜூன் 27ஆம் தேதி டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட் வெளியாகும். அந்த ரேங்கின் அடிப்படையில் பார்க்கும்போது ஓசியில் 3397 ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். பிசியில் 5700 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா சீட்டு கிடைக்கும். பிசிஎம்மில் 8385 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா சீட்டு கிடைக்கும். எம்பிசியில் 7077 ரேங்க்குள்ளே இருந்தால் சீட்டு கிடைக்கும். எஸ்சியில் அதாவது பார்த்தீங்கன்னா 8051 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா சீட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் எஸ்சி ஏல பார்த்தீங்கன்னா 69877 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் சிக்ரியில் சீட்டு கிடைக்கும். கண்டிப்பாக இங்கே சீட்டு கிடைச்சிருச்சுனாவே உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிக்ரியில் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்தடுத்து இன்னும் நிறைய காலேஜில் சந்திப்போம். நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பாய்.